வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா தனியா மசாலா பொடி தான் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் நான் வந்து அந்த குருமா பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணும்போது அது எப்படி அரைக்கணும்னு கேட்டிருந்தீங்க. நான் அரைக்கும் போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு அரைக்கிறேன், அதனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தனியா மசாலா பொடி அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்லிடுறேன். இந்த மசாலா பொடி நீங்கள் அரைச்சி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எனி குருமா எதுக்கு வேணாலும் நீங்கள் போடலாம். லைட்டாக மசாலா தாளிச்சிட்டு இந்த மேலாக போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வரைக்குமே ட்ரை பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ வந்து அளவு சொல்லிடுறேன். நான் சின்ன கப்பில் 2 கப்பில் வந்து தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா, ஒரு 5-6 வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை எது இருக்கோ அதை நான் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாதாம் பருப்பு ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஆர்க் வந்து கருவேப்பிலை. மசாலா வந்து என்ன மசாலா இருக்கோ அது உங்களுக்கு வாசனைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய், அப்புறம் அந்த ஸ்டார் அனீஸ்ல ஒரு சின்ன பீஸு, கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை. ஸோ இதெல்லாம் தான் சேர்க்க போறோம் நம்ம இப்போ. ஃபர்ஸ்ட் மசாலாவை வறுத்துக்கலாம். நான் வந்து பிளாக் கார்டமம் சேர்த்திருக்கேன், நீங்க வந்து கிரீன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்க, எல்லாமே பாருங்க, மசாலாலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம எப்படின்னு தாளிக்கும் போது கொஞ்சம் தாளிப்போம் இல்லையா, ஸோ அதனால வந்து பார்த்துக்கோங்க. மசாலா வறுபட்டுருது, ஒரு பிளேட்ல மாத்திருவோம். நெக்ஸ்ட் தனியா, 2 கப்பு தனியா. பாருங்க, இந்த சின்ன கப்ல 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப்பு தனியா. வரமிளகா ஆப்ஷனல் தான், அதாவது நம்ம ஏற்கனவே காரம் சேர்க்க போறோம். ஸோ இதுல ஒரு 4-5 வரமிளகா இருந்தா போதும், காரம் ரொம்பலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்கும் போது கொஞ்சம் பச்சை மிளகா வரமிளகா அப்படிலாம் போடுவோம் இல்லையா, அதனால காரம் அவசியம் இல்லை. தனியா ஓரளவுக்கு வறுபட்டுருது. இப்ப பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ஒரு பிளேட்ல மாத்திடுவோம். இதுல மிளகு கொஞ்சம் வறுபடட்டும். மிளகு ஓரளவுக்கு வறுபட்டிருக்கும். இப்ப சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து சீரகம் எல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம், கசகசா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருது, பிளேட்டில் மாற்றிடுவோம். இதை நல்லா ஆறட்டும். ஆறின உடனே நம்ம வந்து தனியா மசாலாவை பொடி பண்ணிக்கலாம். நல்லா ஆறெடுத்து இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நாம அரைக்கும் போது கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி நீங்க போட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பிசர்வேட்டிக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். தனியா மசாலா பொடி வந்து ரெடி. இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த தனியா மசாலா பொடி போட்டு தான் இப்போ நம்ம குருமா பண்ண போறோம். தாளிக்கிறதுக்கு எதுவும் பெருசா தாளிக்க போறது இல்லை, ஜஸ்ட் சோம்பு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் தாளிச்சுக்க போறோம், அவ்வளவுதான். வேற எந்த மசாலும் பட்டை கிராம்பு பிரிஞ்சி எதுவுமே சேர்க்க போறது இல்லை. ஜஸ்ட் இந்த மசாலாவை மட்டும் வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு குருமா பண்ண போறோம். நான் வந்து சோயா சங்க்ஸ் வச்சு இன்னைக்கு குருமா பண்ண போறேன். நீங்க எந்த காய்கறி, உருளைக்கிழங்கு இல்லைன்னா கேரட் பீன்ஸ் எல்லா காய்கறியும் சேர்த்து போடலாம். காலிஃப்ளவர் மட்டும் போட்டுக்கலாம், பன்னீர் மட்டும் போட்டுக்கலாம், மஷ்ரூம் பிடிக்கிறவங்க மஷ்ரூம் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி பிரியாணி ரைஸ் பண்ணும்போது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. நமக்கு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பெரிய சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமா ஒரு புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து சிம்பிளா சோயா சங்க்ஸ் வச்சு டக்குன்னு ஒரு குருமா பண்ண போறோம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பாருங்க, இஞ்சி பூண்டு வந்து 1 டீஸ்பூன் விழுதா நான் வந்து கோர்ஸா அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. இதோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுது. ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமா வந்து உப்பு, தேவையான உப்பு நீங்க சேர்த்துருங்க. மஞ்சள் பொடி, காரத்துக்கு வரமிளகா பொடி. இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுது.
நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தனியா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, அவ்வளோதான், போதும். இந்த மசாலா வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து சோயா சங்க்ஸ் எப்பயும் போல் வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு வெந்நீரில் வச்சுட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜார் எல்லாமே அந்த தண்ணி விட்டுருவோம். இது வந்து அந்த பொடி அரைச்சோம் இல்லையா, அதோட மிக்சி ஜார் தான். ஸோ அதனால அதே அளந்து அப்படியே தண்ணி விட்டுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காவும் ஒரு 4-5 பாதாம் பருப்பும் தோலிலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காயும் பாதாமும் அரைச்சாச்சு. இந்த பக்கம் தண்ணி விட்டுருந்தோம், அந்த நல்லா கொதிச்சுட்டு இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும், அவ்வளோதான். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இப்போ நல்லா கொதிக்கட்டும், ஒரே ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறம் மேலாக கொத்தமல்லி. அவ்வளோதான், நம்மளுடைய சோயா சங்க்ஸ் குருமா வந்து ரெடி. இதில் மசால் வாசனைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் தனியா மசாலோட வாசனை மட்டும்தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கே நல்லாயிருக்கும். நீங்கள் சாதாரணமாக பாஸ்மதி அரிசி சாதாரணமாக வடிச்சிட்டு இதை அப்படியே நெய் விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஜீரா ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆமாம், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து சோயா சங்க்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கல, இந்த தனியா மசாலா பொடி மட்டும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோயா சங்க்ஸ் நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். நீங்க எந்த காய்கறி உங்க வீட்டுல இருக்கோ நீங்க வந்து குருமாக்கு தகுந்த மாதிரி அந்த காய்கறியை போட்டு நீங்க பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆமா, தனியா மசாலா பொடி வந்து எல்லா விதமான மசாலா ஐட்டமுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க பண்ணி பார்க்கும்போது ஒன்னொன்னுக்கும் நீங்க ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இதுக்கு போட்டா கூட நல்லா இருக்கு, அதுக்கு போட்டா கூட நல்லா இருக்கு. நீங்களே எனக்கு நிறைய சஜஷன் சொல்வீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். டெஃபினட்டா பொடியும் தனியா மசாலா பொடியும் ட்ரை பண்ணி பாருங்க. அதை யூஸ் பண்ணி குருமாவோ இல்ல பிரியாணியோ இல்லை ஏதாவது ஒரு ரைஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.